பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். விசேஷமாக இந்த சாயந்தர வேளையில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பேச விரும்புகிறேன். வனாந்திரத்தில் ஆகாரோடைய நிலைமை வெறும் துருத்தியை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு, துருத்தினா சின்ன தண்ணி, அந்த நாட்களில் ஒரு மாட்டுத்தோலுக்குள்ளே தண்ணி ஊற்றி குடிப்பாங்க. அது மாதிரி ஒரு பாட்டிலை கையில் வச்சுட்டு ஆபிரகாம் அவன் அமுச்சுட்டார். நீ போய்க்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். எந்த எதிர்காலம் தெரியாமல் வனாந்திரத்தில் அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இஸ்மவேல் சந்ததியை உருவானது அந்த இடம் தான். அங்கிருந்து தான் அவங்க பெருகினாங்க. காரணம் என்னென்னா, வாக்கு பண்ண தெய்வம் அவன் ஜீவன் போகிற இடத்துல எப்போ ஆகாருடைய மகன் மறித்து போகிற சூழ்நிலை இருக்குது. தண்ணி இல்லை. அவன் தூரமாக அவன் சாகிறத அங்கே சாகிறத தூரமாக ஆகார் போய் நின்று தூரத்தில் போய் அழுதான் மசன் சொல்லுது. ஏன் தான் மகன் சாகிறத யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. இந்த ஆகாரும் தூர தேசத்துடைய அந்நிய புறஜாதியாக இருந்தாலும் ஒரு தாய் தானே. தான் மகன் மறிக்கிறத எந்த தாயினால் பொறுத்துக்க முடியாதுல்ல. தூரமாக போய் அழுகிறான். அம்பைகிற தூரத்தில் அழுகும் போது பரலோகத்தின் தெய்வம் சொந்த புருஷன் மறந்துட்டான். புருஷன் என்ன மறந்துட்டான். வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். ஆனால் அவர் அழைச்ச ஆண்டவர் ஆபிரகாமுடைய தெய்வம், சர்வல யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா, அவர் அந்த இடத்துல வாக்கு பண்ண தெய்வம் அங்கே ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்து வச்சுருந்தார். ஊற்றுக்கண்ணை திறந்து மாத்திரமில்லை, சந்ததியை வாழ வைத்தார். இன்னைக்கு சாயந்தரம் கூட நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆகார போல் வழி தெரியாமல் வனாந்திரத்தில் அழிந்து திரிகிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, வனாந்திரத்தில் வழிகளை உருவாக்குற தெய்வம், அவாந்தர வழிகளில் ஆறுகளை உருவாக்குற தெய்வம். அதனால் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து இந்த ஆகாரம் என் மகன் மறித்து போயிடுவான். ஏன்னா யோசித்து பாருங்கள், சொந்த மகன் மறிக்கிறது எவ்வளோ கொடுமை, அது கண்ணு முன்னாடி மறிக்கிறது எவ்வளோ கொடுமை. அப்போது ஒரு தாய்க்கு வரக்கூடாத ஒரு நிலைமை. இன்றைக்கி நிறைய தாய்மாருக்கு தான் பிள்ளை குடிகாரனாக இருக்கிறானே, எப்போ மனம் திரும்பான்னு தெரியலையே, அவன் மகனுடைய வாழ்க்கை இன்றைக்கி இப்போ விபச்சாரத்தனமாக இருக்குது, தவறான வாழ்க்கை உறவுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு வாக்கு பண்ணவர் உயிருள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் வாக்குத்தம் கொடுத்து உயிருள்ள இருக்கிறாரு. அதனால் அவரை நோக்கி பாருங்கள். ஆகார் வனாந்தரத்தில் போய் அழுத கண்ணீரை கர்த்தர் பார்த்து அவர் கண்ணீரை துடைச்சார். இந்த மாலை வேளையில் கூட நீங்கள் அழுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்குற. தனியாக பெட்டில் உட்காந்து அழுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க. தனிமையை உட்காந்து அழுகிற, என் வாழ்க்கை எப்போ மாறும், என்ன பண்ணுவேன்னு தெரியும், வனாந்தரத்தில் இருக்கிறத போல் ஆகாரை போல் நின்று கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து நான் ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஆகாரை பார்த்து சொன்னதை போல் ஆகாருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினதை போல் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நம்ம பாதம் சரணடைகிற சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி அவர் சமூகத்தை மாத்திரம் பிடிச்சிக்குங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நாமம் பெரிதாக இருக்குது, சர்வல தெய்வம். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காட்சி செய்வாராக.